வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில், ஜோதிடத்தில் இருக்கும் மூட நம்பிக்கைகளை போகாமல், அறிவியல் சார்ந்த பரிகாரத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எத்தகைய ஒரு பலன் தரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதம் பார்த்திங்கன்னா குரு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு அமைப்பாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு அவருடைய தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் இடத்தையும் 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெறக்கூடிய அந்த விஷயத்தை 2 விதமாக 2 பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்க்கக்கூடிய ஒரு ராசியில் சனி இருக்க, ராகு 8ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்துல கேதுவும் இருந்து குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 2023 முழுக்க பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்திங்கன்னா பெரிய பலன்கள் கொடுக்க முடியாமல் அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இருந்தார். ராகுவின் பிடியில் குரு இருந்து குருவின் பார்வை ராசிக்கு விலகாமல் சில சங்கடங்களும் பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதூகலம் பெற முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த நவம்பர் 2023 பார்த்திங்கனாவே கொஞ்சம் குருவின் பார்வை ராசிக்கு விழுந்தனால ஒரு நல்ல கம்பீரமாகவும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு வேலை வாய்ப்பு, வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், படிக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உத்வேகத்தோட இன்ட்ரெஸ்டிங்காக பேஷனேட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது தொடர்ந்து 2024 ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பார்வை, அது யோகமான ஒரு ஸ்தானமாகிய 9ஆம் பாவத்திலேருந்து குரு நட்பு வீட்டிலேருந்து பார்க்குற பார்வை ராசிக்கு விழுகிறனால நல்லாவே லைஃப் ஸ்மூத்தாக இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. அதில் மாற்றமே இல்லை. பட் என்ன, இந்த ராகு 8ஆம் இடத்துல வந்ததுனால தான் சில தொல்லைகள் கொடுப்பார். இது வரைக்கும் வந்துட்டுருக்கிற வருமானத்தில் ஒரு விஷயத்தை குறைப்பார். இப்போ 2-3 விஷயத்தில் ஒரு வருமானம் வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு கதவு மூடப்படும். ஏன்னா ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு சங்கடமும் கடந்த 2 மாதமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் துவண்டு போயிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை இறுக்கமான ஒரு சூழ்நிலை உட்காந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய உத்வேகத்தை எல்லாம் எடுத்து உட்கார வச்சிடாது. ஏன்னா உங்களுடைய சிம்ம ராசியோட பலம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது. எந்த விதத்துலேயும் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டி நீங்கள் துவண்டு போயிட மாட்டீங்க. ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி கொண்டு வந்துடலாங்கிறது தான் விஷயம். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவருக்குரிய விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நிலவ தான் செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார் பார்த்திங்களா. ஸோ நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பேச்சு தொடர்பு ஆகக்கூடிய விஷயத்தில் ஒரு குறைகளும் ஒரு அசௌகரியம் இருக்க தான் செய்யும். இது வரைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு பலன்கள் குறைய தான் செய்யுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி ராசியை பார்ப்பதும் அது நம்ம கருத்தில் கொள்ள வேணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு கடந்த 2 மாதமாகவே ராகு 8ஆம் இடத்துல இந்த ஸ்டாக் மார்க்கெட், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய விஷயத்தில் சில பிரச்சனைகளும் ஒரு மாதிரியான உபாதைகளும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிக லாபம் பெறலாம் என்று சொல்லி போய் ஒரு பெரிய முதலீட்டில் போய் மாற்றுறது அதெல்லாமே நீங்கள் தவிர்க்கப்படணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வர்றது பார்த்திங்கன்னா அது மாதிரி சில ஆசைகள் கொடுத்து பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி கொடுத்துருவார். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அடுத்த ஒரு ஆண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்கிற பார்க்குறதுனால குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்களும் நற்செய்திகளும் வரக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அவங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகிறக்கும், படிப்பு உத்தியோக விஷயத்துக்கு நல்ல ஒரு வசதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் காட்டுக்குதுங்க. முதல் 4 மாதங்கள் ஓரளவுக்கு நல்லாவே புத்துணர்ச்சியோட ஊட்டக்கூடிய ஒரு டைமாகவும், ஓரளவுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு டைமாக இருந்தாலும், என்ன தான் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லை, பணம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடிக்கொண்டிருப்பதில் எந்த விதத்திலையும் தொய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் தான் உண்மை. ஆனால் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி என்ன கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா, 10ஆம் இடம் என்று சொல்லிக்கிற தொழில் ஸ்தானத்தில் போய் 2ஆம் இடங்கிறத பார்க்குறது பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பண விஷயத்தில் ஒரு நல்ல மேன்மை கிடைத்தாலும் மன உளைச்சலும் பிரச்சனைகளும் வசதியின்மையும் அலைச்சல்களும் அதிகமாக படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா குரு பார்வை ராசியிலேருந்து விலகிடுறார். சனி மட்டும்தான் குருவை பார்க்குறார், சனி மட்டும்தான் ராசியை பார்க்குறார். சிம்ம ராசியை குரு தான் குரு பார்க்காமல் சனி பார்ப்பது பார்த்திங்கன்னா என்னதான் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றாலும் மன சோர்வடைந்து குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் கொலீக்ஸ் என்று சொல்லப்படுகிற நாம் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அவங்களோட இருக்கக்கூடிய
எம்ப்ளாயீஸ் கொலீக்ஸ் ஒர்க்கர்ஸோட கொஞ்சம் சுபிக்ஷமாக இல்லாமல் சில வம்பு வழக்குகள், சில கருத்து வேறுபாடுகள், சில ஃப்ரிக்ஷன், சில டென்ஷன், சில ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்னதான் நீங்கள் நினச்சி சொல்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும், சத்தியமான வார்த்தையாக இருந்தாலும் அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேராது. சில ஈகோ இஷ்யூஸ், ப்ராப்ளம், உங்களோட மேலதிகாரிகள் உங்களை கொஞ்சம் கோச்சிக்கிறது, உங்கள் மேலே சில முரண்பாடுகள் பெறுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். அதனால் கொஞ்சம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுற விஷயங்கள் டென்ஷன் அதிலலாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சாஃப்டாகி பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைந்த ஒரு அம்சத்துக்குள்ளே போய் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோங்கிறது எழுத்து வடிவிலையோ ஒரு பேச்சு வடிவிலையோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது மிஸ்இன்டர்பிரட் ஆகி உங்களுடைய வேலை உத்தியோகத்துக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மேலதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் நமக்கு வர வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே குரு ராசியை பார்க்காம விலகிறப்போ, சனி மட்டும் ராசியை பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா மனசோர்வும் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 4 மாதமாக 2024 முதல் 4 மாதத்தோட அதுக்கப்புறம் வர விஷயங்கள் பண விஷயங்கள்லாம் கொடுத்த பணம்லாம் திரும்பி வர்றது, கொடுத்த கடன் திரும்பி வர்ற விஷயமான அருமையான விஷயங்கள்லாம் வரதான் போகுது. ஆனால் வேலைப்பளு, மன உளைச்சல்கள், மன அலைச்சல்கள், கருத்து வேறுபாடுகள், மன சோர்வு இது எல்லாமே சேர்ந்து கொடுக்குற ஒரு பேக்கேஜாக வருதுங்க கடந்த 8 மாதமாக. குறிப்பாக 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தேவையில்லாமல் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது, அதனால் சில பிரச்சனைகள் வர்றது, வெளிநாட்டில் போய் தெரியாத ஒரு நபர்கிட்ட பொருள் கொடுத்துட்டு அதில் காசு வாங்க முடியாமல் இருக்கிறது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்காரர்களாக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமாக இருக்குது இந்த டைம். நீங்கள் வர்த்தகம் அனுப்புகிறீங்கன்னா அது முன்கூட்டியே பணம் வாங்கி அனுப்புறது நல்லது. சில டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்கிறது பாருங்கள். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைமாக அடுத்த ஒரு 8 மாதங்கள் வருது. பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த 2024 பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் குரு பார்வை இருக்கிறனாலையும் மற்ற கிரக அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும் சிம்மராசிக்காரர்கள் இயற்கையிலேயே நல்லா போராட்ட குணம் உள்ளவராகவும் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கடந்து அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண விஷயத்தில் ஒரு நல்ல பலன்களும் பெற்று வர வேண்டிய பணம்லாம் வந்து உங்களோட உத்தியோகத்திலையும் ஒரு சம்பள உயர்வு பெற்று அதே சமயத்தில் தொழில் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் லாபம் பெற்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வேலை தொழில் பண்ணி உங்களை அதெல்லாம் அழைச்சக்கூடாது. மற்றபடி உங்களோட குடும்ப விஷயங்களுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உற்றார் உணர்வுகளோட அதிகமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்களே உண்டாக்கிக்கணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக அமையாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா சிறு கருத்து வேறுபாடுகளும் சில டிஸ்கனெக்ட் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் வட்டாரத்தில், குடும்ப வட்டாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த 8ஆம் வீட்டு ராகு கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுதான் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு வெற்றி அடையக்கூடிய விஷயம்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு 2024 இருக்குது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் பார்த்து பலனடையணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.